கல்வித்துறையில் காணப்படுகின்ற பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி இன்று நாட்டின் பல பிரதேசங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கல்வித்துறையில் காணப்படுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறை உட்பட பல குறைபாடுகளை முன்வைத்து நாட்டின் பல பாகங்களிலும் பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இரத்தினபுரி மாவட்டத்தின் எம்பிலிப்பிட்டிய கல்வி வலயத்துக்குட்பட்ட சூரியகந்த எக்பர்ட் தமிழ் வித்தியாலயத்தில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். சாதாரண தரம் வரை மட்டுப்படுத்தப்பட்ட இந்த பாடசாலையில் 477 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். ஆனால் 13 ஆசிரியர்கள் மாத்திரமே உள்ளனர். சமயம், ஆங்கிலம், வரலாறு, சிங்களம் மற்றும் வர்த்தகம் போன்ற பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை. இதனை சுட்டிக்காட்டியே மாணவர்களும் பெற்றோர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் 5 நாட்களும் பாடசாலையை மூடி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அதேபோன்று ஏறாவூர் அஸ்ரப் வித்தியாலயத்தின் பெற்றோர்களும் மாணவர்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து தமது பாடசாலையின் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளனர். குறித்த பாடசாலைக்கு அவசர தேவையாக உள்ள ஆங்கில ஆசிரியரை முதலாம் தவணை முடிவதற்கு முன்னர் பெற்றுக் கொடுப்பதாக மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் எஸ். ஸ்ரீதரன் உறுதியளித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ரிதிகம கீழ் கொடபொல வித்தியாலயத்தை 2ஆம் நிலை பாடசாலையாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். 5வது நாளாகவும் தொடரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தினால் இன்று தாயொருவரும் மாணவர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் ஆசிரியர்களை பாடசாலையில் தடுத்து வைத்து பெற்றோர்கள் பாடசாலையின் பிரதான வாயிலை மூடினார்கள். இதன்போது அந்த இடத்திற்கு வந்த போலீசார் பிரதான வாயிலின் பூட்டினை உடைத்து ஆசிரியர்களை வெளியில் எடுத்துள்ளனர்.